என் வாழ்க்கை கர்த்தருடைய கருத்தில் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்களோ அப்பொழுது உங்கள் இடத்துல தேவ சமூகம் இல்லைன்னு அர்த்தம். என் வாழ்க்கை, என் எதிர்காலம், அது என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு செழிப்பு இருக்கும். நான் எனக்குன்னு கேட்கல, என் குடும்பத்துக்குன்னு கேட்குறேன். இன்னும் நீ வரவே இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே. இந்த ஊழிய பாங்கல்ல சொல்கிறேன். எல்லாம் மிஞ்சி போனாக்கா எதனா பார்த்துட்டு ஒரு உடன்படிக்கை இருக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கு, அவன் பிள்ளையும் அந்த உடன்படிக்கை சுமக்கோன்னு. அது தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் இருக்கிற உடன்படிக்கை. உன் மீது இருக்கிற உன் ஆவியை உன் சந்தானத்துக்கும் உன் சந்ததி மீது நான் ஊற்ற போகிறேன். உன் வாயில் அருள் செய்தன் வார்த்தைகளை உன் சந்ததியின் வாயிலேருந்து நான் பிடுங்கி போகிறதில்லை, அது தொடரும்னு. அதன் அடிப்படையில் பிதா குமாரன் பரிசுத்தாவி போல் அந்த ஊழியம் தொடரும். தகப்பன் மகன் அப்படியே தொட்டு வரும். அதை குறித்து பல வதந்திகள் பல விமர்சனங்கள் அதிகரிக்கும். கீழ்ப்படியாக கூடுதலான ஆசீர்வாதங்கள் வரும். அப்போ எல்லாருடைய கண்ணுக்கு இது எப்படி தெரியும்னாக்கா இது ஒரு விதமான குடும்ப அரசியல் மாதிரி தெரியும். சிலருடைய அழைப்பு சிலருக்கு தெரியாது, ஆனால் விமர்சிடுவாங்க துரிதமாக. நீங்கள் அடங்கி சேவித்து நீங்கள் கொடுக்குற ஜனத்தை கொடுக்குற சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தேவ சமூகம் இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மனம் பெரிய விதத்தில் கிரியை செய்யும். மனத்தாழ்மை பண்ணணும், மனம் திரும்பணும், மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும், மன மறுரூபம் அடையணும். ஒன்றுமே மனதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. முழுசும் சரீரம் தான். தீர்மானம் எடுக்கிறதுலேருந்து கோவிச்சுக்கிறதுலேருந்து சண்டை போடுறதுலேருந்து நம்ம புரணி பேசுகிறதுலேருந்து எல்லாம் மனம் கொடுக்குற டைரெக்ஷனில் பாடி வேலை செய்யுது. தேவன் சொல்கிற மன திரும்புதலும் இல்லை, மன ரம்யமும் இல்லை, மனத்தாழ்மையும் இல்லை, மன மறுரூபமும் ஆறுதும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. முழுக்க மாமிசம். ஆவிக்குரிய நாமத்திலே மாம்சம். ஆமாம், இப்போ சண்டை போட்டு போய் ஒருத்தன் சபை ஆரம்பிக்கிறான்னா எவ்வளோ பெரிய போதகனாக இருப்பான். அவனுங்களை அடைக்கம் கிடையாது. இந்த அதிருப்தியாளர்கள் சபையில் இருப்பாங்க, அவங்கள கொண்டு போய் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். காலைல சண்டை போட்டால் ஈவினிங் சர்வீஸில் ஒரு இடத்துல கொட்டாய் போட்டுடுறாங்க. அப்போ கொட்டாய் இப்போ தனியாக ஒரு வீடு எடுத்துடுறான் வாடகைக்கு. இங்கே பார்ப்பமான ஆரம்பம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அது பின்னாடி கொஞ்சம் போகும், அவங்ககிட்ட கொஞ்சம் பிச்சின்னு போகும். இப்போ தெருவுக்கு நாள் ஆயிடுச்சு இல்லையா சபை. சந்தோஷம், நல்லபடியாக பெருகுனா சந்தோஷம். எனக்கு கேட்டுக்கொண்டு தேவன் ஜனமே. ஆனால் தேவ சமூகம் இருக்கிறவங்களாக இருக்கணும். சமூகம் இருக்கிறவங்களாக இருக்கணும். என் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும்னு அடங்கி சேவிக்கிறது தான் இதெல்லாம். சூழ்நிலை ஒன்று அடக்கி வைக்கிறது இல்லையா, குடும்பம் ஒன்று அடக்கி வைக்கிறது இல்லையா. இந்த குடும்பத்தில் நான் வாழ்க்கப்பட்டது என் பிரகாசமே போச்சு. இல்லை, இப்போ தான் நீ குடும்ப விளக்காக இருக்கிற, குத்து விளக்காக இருக்கிற. கோடரிக்காமல் இருந்து நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயன்னா என்னன்னே தெரியுது அடங்கி சேவிக்கிறதுனால.